வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். இந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பொன்முடியுடைய சந்திப்புல என்ன நிகழ்ந்தது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி ஒரு பொது நிகழ்ச்சியில பெண்களை முன்னே அமர வைத்துவிட்டு ஒரு ஆபாச கருத்துக்களை, ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. அந்த எதிர்ப்பினை அடுத்து அவர் வகித்து வந்த கட்சி பொறுப்பு, துணை பொதுச் செயலாளர் என்ற கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்க வேண்டும், அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய இல்லத்தில் நேரில் அவரை சந்தித்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி. இது போன்ற கருத்துக்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இனி நான் பேச மாட்டேன் என்பது தொடர்பாகவும், தொடர்பாக கட்சிக்கும் உங்களுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் நான் உண்மையில் வருந்துகிறேன் என்பது போன்ற இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. எனவே இது போன்ற ஒரு நிகழ்வு இனி நடைபெறாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போன்ற வருத்தத்தை அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. இருப்பினும் பல்வேறு தரப்பினர் மத்தியில, குறிப்பாக திமுகவினுடைய எம்பியும் முதலமைச்சருடைய தங்கைமான கனிமொழியும் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அவர் அவ்வாறு பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேல் எடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு திடீர் சந்திப்பாக அமைந்திருக்கிறது. அவர் வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்குவது தடுக்கப்படுமா, அவர் அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வாரா என்பன போன்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.